நீ சாமி அவங்க சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. அதுக்குன்னு காலையில் இல்லை, ஒரு 11 o'clock ஆயாச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு, ரோபோ வேக்யூம் கிளீனர் மாப் எல்லாம் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு இவங்களோட பிராண்ட் வந்து இந்த ரோபோ வேக்யூம் கிளீனர் அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெமோ எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், அண்ட் ரிவ்யூவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே மகா குட்டியோட டெரரியம் 1 week ஆச்சுங்க இது ஆக்சுவலி பில்ட் பண்ணி. ஸ்டில் பாருங்கள், இன்னும் அந்த பச்சையாக தான் இருக்குது. மகா வந்து டெய்லி இதில் லைட்டாக 2 days ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே அடித்து விடுவா தண்ணி வச்சு. அதனாலேயோ என்னவோ நல்லாயிருக்கு. ஸ்மெல் எதுவுமே வரல அந்த சார்கோல்லாம் போட்டதுனால. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, அதுக்கப்புறம் கேபேஜ் பொரியல், பம்கின் பொரியல் கொஞ்சம் இருக்குது. சிகப்பு கீரையை வந்து நான் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ கடையிறது வந்து நிறைய பேர் இந்த பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறாங்க, ஆனால் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் பண்ணது, குழந்தைங்களா என்னோடய பசங்க குழந்தைங்களா இருக்கும்போதும் நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் பூண்டு, ஒரு வரமிளகா, ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு வச்சு அரைக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். சாதத்தில் நெய் போட்டுட்டு இதை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் காஃபி வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கி ஸ்விக்கியில் வாங்கின ஒரு காஃபி காணிச்சேன்ல, போர் ஓவர் காஃபி. ஸோ அந்த காஃபி வந்து அந்த ஒரு பேக்கெட்டில் 5 தான் இருக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட் பேக்கெட் வந்து இன்றைக்கி தான் குடித்தேன் காலையில். ஆனால் என்னோடய ஆஃப்டர்நூன் காஃபி வந்து டைம் ஆகிட்டா பார்த்தா காஃபி இல்லை வீட்டில். நான் வந்து அமேசானில் காஃபி பீன்ஸ் வந்து வாங்குவேன். ஸோ 2 days முன்னாடி தான் எனக்கு ஆக்சுவலி ஞாபகமே வந்துச்சு. இன்றைக்கி இந்த வாட்டி ஆர்டர் போட ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்துருமான்னு யோசித்தேன். கரெக்டாக நான் காஃபி குடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லைக் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவோமா, என்னடா இன்னும் காஃபி பீன்ஸை காணும்னு பார்த்தா கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் காஃபி பீன்ஸ். இது வந்து ரோஸ்டட் பீன்ஸு. நான் இதை வந்து அந்த காஃபி கிரைண்டர் என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, அதில் போட்டு நான் அரைச்சி காஃபி எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் காஃபி பீன்ஸை தட்டும்போது ஒரு மனம் வரும் பாருங்கள். எத்தனையோ டப்பா இருந்தாலும் இந்த காஃபி 1 kilo பேக்கெட்டு இதை தட்டி வைக்கிறதுக்கு நான் இது சதீஷோட பழைய ப்ரோட்டீன் பாக்ஸ் இதுதான். டைட்டாக மூடும், கண்டெய்னர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கப் காஃபி போட்டுருவோமா. ஸோ லன்ச் முடிச்சுட்டு துடைக்க மறந்துட்டேன். ஸோ அப்பப்போ நம்ம குக் பண்ண உடனே நம்ம தொடச்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் டின்னருமே ஏர்லியாகவே செஞ்சு வச்சுட்டேங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சூப்பு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 1/4 பம்கின் துண்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பே லீஃபு, அந்த பம்கின்னு, ஒரு வெங்காயம், இவ்வளோத்தையும் ஒரு 2 minutes வதக்கிட்டு சால்ட்டு பெப்பர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து எப்போ நைட்டு தானே சர்வ் பண்ண போகிறேன், அப்போ நான் இதை அரைச்சிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி நைட்டு கூட வந்து சப்பாத்தியும் பொட்டேட்டோ பட்டாணி கறி அதுவுமே நான் செஞ்சு இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நைட்டு ரீஹீட் பண்ணால் டின்னர் முடிஞ்சிடும். ஸோ இந்த மோக்கா பாட் நான் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. எனக்கு ஆக்சுவலி வந்து ரிவ்யூக்கு பார்த்தீங்கன்னா
ஸோ ரிவ்யூக்கு வந்து எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு மோக்கா பாட் கொடுத்தாங்க அகாரோ. ஆனால் வந்து அதில் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா நல்ல குவாலிட்டி தான். ஆனால் என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இது அலுமினியமில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கு. அது போயிடுச்சு பாதி, ஏன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணி. அலுமினியம் இதில் மோக்கா பாட்டில் காஃபி போடும்போது தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டீலில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட் வருது. அது ஏன்னு தெரியல, என்னோடய டேஸ்ட் பட்ஸாக என்னன்னு தெரியல. ஸோ அலுமினியம் மோக்கா பாட் தான் பெஸ்ட்டு. ஸோ குட்டீஸை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லோடு லாண்ட்ரி போட்டுருவோம். இந்த லாண்ட்ரி மட்டும் பார்த்திங்கன்னா நெவர் எண்டிங் டாஸ்க். என்ன பண்ணங்க நம்மளோட இது அப்படி. என்னடா புரியல, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. ஹால்ல இருந்தே வீடியோ எடுத்துட்டு வந்தேன், அதான் லைட்டு போட்டுருக்கேன். இல்லை வர ஒரு நிமிஷம். ஆமா, நீ இருந்தாலும் இதை ஒரு பழக்கமா வச்சிட்டு இருக்கியா? வந்துட்டேன். நீ இப்போ ப்ளீஸ் 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 நீங்கள் போங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. லன்ச்சு இன்றைக்கி என்னென்னா ரைஸு, கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், கேபேஜ் பொரியல், எங்களோட ஃப்ரை மசாலாவை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. நல்லா வதக்கிட்டு ஃப்ரை மசாலா போட்டிருக்கேன், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக நான் அது ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரைடுக்கு தான் போடுவேன், பட் பொரியலுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. பம்கின் பொரியல், அதுக்கப்புறமா சிகப்பு கீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா தயிர். இதுதான் இன்றைக்கி லன்ச். ஈஷ் வந்து பதநீர் வாங்க போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த சிப்பி மீன் வறுவல் ரெசிபி வந்து போட்டிருந்த டைமில் நாகர்கோயிலேருந்து நிறைய பேர் பிங் பண்ணியிருந்தீங்க. அதில் நான் வந்து க்ளீன் பண்ண சிப்பி மீன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், மசில்ஸ். ஸோ க்ளீன் பண்ணது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி க்ளீன் பண்ண சிப்பி மீன் வந்து நாகர்கோயிலில் டெரிக் இருக்குல்ல, அதுலேருந்து ஆசாரி பள்ளம் போகக்கூடிய ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா ஓரத்தில் ஒருத்தவங்க வந்து க்ளீன் லைக் அங்கேயே அடுப்பெல்லாம் வச்சு அவிச்சு வித்துட்ருப்பாங்க. சதீஷ் வந்தாச்சு. தேங்க்யூ. ஸோ இந்த லைனில் தான் வந்து நிறைய இடத்துல பதநீர், நுங்கு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சிப்பி மீன் அதெல்லாம் அவிச்சு இந்த ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டப்பாவில் 50 பீஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோன்னு வாங்கினோம் லாஸ்ட் டைம்? ஒரு டப்பா வந்து 400 ரூபா, 50 பீஸ் இருக்கும். 500 ரூபா சொன்னாங்க, அதுக்கப்புறம் 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோட்டில் வந்து வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்னைக்கு சதீஷ் வந்து மாலை போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கோயிலுக்கு போய் மாலை போட போகிறோமா, அதனால ஃப்ரெஷ் ஆயாச்சு. எனக்கு மீல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. அண்ட் இன்னையிலேருந்து வெஜிடேரியன் தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு நீ வெஜிடேரியன் தான், பியோர் வெஜிடேரியன் தான். ஸோ நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக் வந்து போட போகிறேன். ஸோ நம்மளோட ஹை ப்ரோட்டீன் ஸ்மூதிக்கு ஒரு பனானா வச்சுருக்கேன், ஃப்ரோசன் பனானா பெஸ்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர், இது வந்து நட்ஸ் பவுடரு, மிக்ஸ்டு நட்ஸ் பவுடர். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் பவுடர், இதில் ஒரு ஸ்கூப் பார்த்திங்கன்னா 26 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு ஸ்கூப். அதுக்கப்புறமா சோய் மில்க். ஸோ இதில் வந்து ஒரு சர்விங்கில் எவ்வளோ 10 கிராம்ஸ் ப்ரோட்டீன். ஸோ ஹை ப்ரோட்டீன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணும், அதனால் கொஞ்சம் சோய் மில்க்கும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிப்பேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் நீங்கள் குடிக்கணும். நான் 1 கப் சோய் மில்க்கு, அதாவது ஒரு சர்விங், அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி, இது அவ்வளோத்தையும் பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஐயோ அடப்பாவம். ஓகே, ஸோ ரெடி. இதான் நம்ம கேமரா பார்த்துட்டே ஊற்றுனா இப்படி தான் ஆகும். ஸோ இதுதாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி சதீஷ் மாலை போட்டாச்சு. இனி சாமி அவங்க சாமி. ஓகே, இங்கே நாகர்கோயிலில் சாஸ்திரம் கோயிலில் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ மாலை போட்டாச்சுங்க. இப்போ ஆன் த வே மகாமகியை பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான்.
இனி ஐயப்பன் சாமி பாட்டு தான் எங்கள் காரில் ஃபுல்லாக. நாங்கள் வைபுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, நாங்கள் வைபுக்கு வந்தாச்சு. சாமி இன்னைக்கு வந்து சாமிக்கு மாலை போட போனதுல வந்து எனக்கு வந்து அப்பம் கிடைச்சு. நல்ல வந்து கோயில்ல வந்து இருக்கு பிரசாதம் மாற்றி பாத்தீங்கன்னா இருக்கு. பிள்ளைகளுக்கு தனியா வச்சு தொண வேண்டாமா, பிள்ளைகளுக்குன்னு சொல்லி பாருங்க. பிரசாதம் மாட்டு அங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பம். ஆமா, எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 5 அப்பம் கொடுப்பாங்க. எனக்குனால சதீஷுக்கு ஸ்பெஷல், சாமினால 5 அப்பம். அது அப்பத்துக்கு மேல பாருங்க நல்ல சீனி போட்டு ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. பிள்ளைகளை பிக் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். ஃபுல் வெஜிடேரியன். என்னோட ஃபாலோவர்ஸ் யாராவது வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா இனிமேல் ஜாலி தான். ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க. மெயினாக கிளம்பி தானே இருக்கேன். கிளம்பிருக்குன்னா 1 மணிக்கு இருந்து எங்க வைக்கிறேன். டக்குன்னு வேண்டாம் பசிக்கு. பாய் சாமி, பாய். மச்சிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் போயிட்டு வந்தவங்க. ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். பைனாப்பிள், ஆப்பிள், இது பர்சிமன் பார்த்தேன். எனக்கு பர்சிமன் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பர்சிமன், அவகாடோ, ரைப்பான அவகாடோவே இருந்துச்சு. பொமிகிரானட் சைஸை பாருங்களேன், மாதுளப்பழத்தோட சைஸு பெரிய சைஸு. பப்பாயா, அவகாடோ, பைனாப்பிள் இதுதான். அண்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஹோம்மேட் பாம் ஜாகரி, நாட்டு சக்கரை, அது என்னன்னு சொல்லுவாங்க, பனை வெல்லம், அது வந்து நானே வீட்டில் பண்ணேன். நம்ப முடியுதா? ஸோ வந்து ரீலில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். பதனி இருக்குல்ல, பதனியை வாங்கி அதை வந்து பாயில் பண்ணி 2 லிட்டர் பதனியை பாயில் பண்ணேங்க. எனக்கு இந்த ஒரு சிரட்டை, நான் வந்து சிரட்டைக்கு இது தான் யூஸ் பண்ணேன். அழகாக வந்துச்சு அன்மோல்டாகி. ஏன்னா இது வந்து தேங்காயில் சுரண்டி எடுத்த மோல்டு தான். ஸோ எனக்கு வந்து ஒரு சிரட்டை பனை வெல்லம் 2 லிட்டர் பதனியை பாயில் பண்ணோன்னே கிடச்சிச்சு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளூபெர்ரிஸுமே வாங்கினேன். நல்ல பெரிய சைஸ் ப்ளூபெர்ரிஸ் இருந்துச்சு. ஸோ நான் ப்ளூபெர்ரிஸ் என்ன பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்ல. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் இந்த கண்டெய்னரோடி வச்சுருவேன். அது நல்ல இண்டிவிஜுவலாக ஃப்ரீஸ் ஆகிரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதை மெயினாக ஸ்மூதிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ப்ளூபெர்ரிஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே கிடைக்கிற ப்ளூபெர்ரிஸ் அந்தளவுக்கு டேஸ்டியாக இல்லைங்க. அதனால் நான் வந்து முக்கால்வாசி ஃப்ரோசனாக வச்சுட்டு அதை ஸ்மூதிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனால் கிடைக்கும்போது வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா எப்போவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்கும்போது வாங்கி வச்சுப்பேன். ஸோ நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. மெயினாக என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோட்டீன் பாரு, சோயா சங்க்ஸு, டோஃபு அந்த மாதிரி ஐட்டம் வாங்கினேன். பிகாஸ் வெஜிடேரியனால் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதனால் ப்ரோட்டீன் இன்டேக்குக்கு நம்ம வெஜிடேரியன் ஆப்ஷன் ஹை ப்ரோட்டீன். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சிக்கன் ப்ரெஸ்ட்டு, ஒரு 2 முட்டை அந்த மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீனை 1 மீல் இருக்கிறதுனால. பட் வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் சோயா சங்க்ஸ் வந்து 100 கிராமில் 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ நம்ம 100 கிராம் சாப்பிட முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் நம்ம இந்த சோயா சங்க்ஸை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 கிராம் ப்ரோட்டீன் வந்து கிடச்சிரும். இதுக்கு கூட நம்ம வந்து இந்த கடலை மாவு, தால் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து பில்ட் ஆகும். அண்ட் டோஃபு, ஒரு பவுல் க்ரீக் யோகர்ட், அதிலலாம் ஹை ப்ரோட்டீன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சோயா சங்க்ஸை வச்சு கட்லெட் வந்து செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு செஞ்சுட்ருக்க கஷ்டம். அதனால் நான் கட்லெட் மாதிரி செஞ்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட போகிறேன். எனக்கு எப்போ தேவையோ அதில் ஒரு 2 எண்ணத்தை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து மீல் ப்ரெப்புக்கு வந்து சொல்லியிருந்தேன்ல, வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் கட்லெட் கபாப் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணேன்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சி மூடி வச்சுட்டேன்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு மிக்சியில் எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் மொத்தம் 450 கிராம் இருக்குங்க சோயா சங்க்ஸு. அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். நான் ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு மசாலா மாதிரி தான் பண்ண போகிறேன். அண்ட் உருளைக்கிழங்கு யூஸ்வலாக போடுவாங்க, பட் நான் இன்றைக்கி வந்து பைண்டிங்க்கு ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் எதுவுமே விடாமல் இல்லை, ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி குறைவாக சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து நான் வந்து ப்ரோட்டீன் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஜஸ்ட் வெங்காயம் இது மாதிரி பேசிக்காக போட்டு சோயா சங்க்ஸ் மட்டும் போட்டுறேன். ஏன்னா நான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேரட்டை பொடிசாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, பட்டாணி எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 உருளைக்கிழங்கு மசிச்சு அதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மசாலா ரெடி ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் ஹை ப்ரோட்டீனுக்கு வைக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணல. ஏன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துப்பேன். அதனால் ப்ரோட்டீனுக்கு மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டுலாம் நிறையவே போடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் போகிறதுக்கு வேண்டி அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள் இவ்வளவும் போட்டிருக்கேன். இப்போ இதை மசாலா ரெடியாக. இப்போ நம்மளோட சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விட போகிறேன் நான். ஸோ நான் இதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே நீங்கள் நிறைய போடலாம். ஓகே, ஸோ எங்கே கரம் மசாலா போட்டோன்னே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. இந்த மீட்டோட டேஸ்ட் வந்து வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா அது குக் ஆகட்டும் அந்த மசாலாவில். ஏன்னா அது வந்து அந்த ஸ்மெல்லை வந்து எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம பைண்டிங் ஏஜென்ட், நீங்கள் உருளைக்கிழங்கு போடுவீங்க, நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சோயா கட்லெட் ஃபில்லிங் ரெடி. அந்த மாவு போட்டதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடுச்சு, பொட்டுக்கடலை மாவு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதை வந்து குட்டி குட்டி கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்ம ஷேப் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணிக்கூர் வச்சுட்டேங்க, நல்லா செட் ஆகுறதுக்கு வேண்டி. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ காலம் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸும் போட்டிருக்கோம் ப்ரோட்டீனுக்கு, அண்ட் பொட்டுக்கடலை இருக்குல்ல அது போட்டிருக்கோம். அதனால நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, கார்ன்ஸ்டார்ச்சில் டிப் பண்ணுவாங்கல்ல, நான் வந்து கோதுமை மாவில் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இங்கே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு டிப் பண்ணி காணிச்சிட்றேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்ல ஃபேர்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு கை வந்து வெட்டாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கை வந்து ட்ரையாகவே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸை நீங்கள் இதில் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிக்கி ஆகாது. ஸோ ஒரு கை வெட்டாக இருக்கணும், ஒரு கை ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இதே மாதிரி நான் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐயோ கரெக்டு தான் மாற்றிட்டணும்னு நினச்சேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ப்ரெட்டிங் பண்ணும்போது ஒரு கை ட்ரையாகவே இருக்கணும், ஒரு கை வெட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இதில் தண்ணி படாமல் இருக்கும். சரி, ஓகே, நம்ம செஞ்சுட்டு போவோம். ஸோ நான் எல்லாமே ஷேப் பண்ணிட்டேங்க. இதுக்கு அடியிலையுமே இருக்குது ஃபுல் ட்ரே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரேயில் ஃபுல்லாக கவர் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன்.
இது நல்லா ஃப்ரோசன் ஆனதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட போகிறேன். இப்போ இதை வந்து அப்படி ஜென்டிலாக ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து லேயர்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஹை ப்ரோட்டீன் கட்லெட் பாருங்கள், சூப்பராக. நான் இது ஏர் ஃப்ரை தான் பண்ணேன் என்னோடய ஹாமில்டன் பீச் அந்த அவனில். டோஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஹை இதில் 220க்கு மேலே வந்து நான் டோட்டலாக ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நான் எடுத்திருப்பேங்க. இங்கே வருங்க, அது பேன்கோனால் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. மேலே மட்டும் கொஞ்சமாக ஆயில் ரிசில் பண்ணி பேக் பண்ணேன். ஸோ நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணால் கூட சூப்பராக வரும்.